தேசிய இளைஞர் காங்கிரஸ் அவுட்ரீச் விங்கோட அகில இந்திய பொறுப்பாளராக நியமித்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்கும் தலைவர் உதய் சிப் அவர்களுக்கும் தலைவர் கிருஷ்ணா அலுவரா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது கீழே வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், கலை நிகழ்ச்சிகள், கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழு, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், திறன் மேம்பாடு பயிற்சிகள், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் மற்றும் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், பிளட் டொனேஷன் கேம்ப், மெடிக்கல் கேம்ப், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு போறது தான் எங்களோட நோக்கம். 2029 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள கிட்டத்தட்ட தேசிய அளவுல ஒரு 2 கோடி இளைஞர்களை இது மூலியமாக இளைஞர் காங்கிரஸை கொண்டு வந்து இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஜெயிக்கிறதுக்காக பாடுபடுவோம் என்றது தெரிவித்துக்கிறேன். மாநில அளவில் தலைவர் செல்வ பிறந்தகே அவர்கள், இன்சார்ஜ் கிரீஷ் ஜி அவர்கள் மற்றும் செக்ரட்டரி சூரஜ் அவர்கள் வழிகாட்டுதல் இளைஞர் காங்கிரஸ் நடக்கும். தேசிய அளவில் உதய் சிப் அவர்களுக்கும் கிருஷ்ணா அலுவலா இன்சார்ஜ் அவர்கள் வழிகாட்டுதலும் நடத்த இருக்கிறோம். இது மூலியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 கோடி இளைஞர்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இனிய இருக்கின்றனர். அது எல்லா கட்சிக்கும் யார் வேணா போய் சேரலாம், இளைஞர்கள் போலாம். எங்க கட்சி எங்க கொள்கைகள் இளைஞர்கள் கிட்ட எடுத்து செல்றதுக்கு இருக்கோம். நாங்க இது மூலியமாக யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க சேர்க்க இருக்கிறோம். இன்னைக்கு தேசிய அளவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்க கட்சி காங்கிரஸ் கட்சி. 100 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க லோக்சபால, ராஜ்யசபால எதிர்கட்சியா நாங்க இருக்கோம். ஸோ எங்க கட்சி அளவுக்கு கொள்கைகளோ இந்த மக்கள்ல தேசிய அளவில் சந்திக்கிறதுக்கு வேற கட்சி யாரும் ஈடு கிடையாது. எங்க கட்சியை வலுப்படுத்துறது மட்டும்தான் எங்களோட வேலை. மாநில அளவுல இளைஞர்களை இன்னைக்கு கிட்டத்தட்ட 70% மக்கள் இன்னைக்கு வந்து 40 வயது கீழே இருக்காங்க. இவங்களை காங்கிரஸ் பக்கம் கொண்டு வரதுதான் எங்களோட கடமை. சார், இப்போ வந்து இந்திய அளவில் நீங்க வந்து பொறுப்பேற்றிருக்கீங்க. அந்த அளவில் பார்க்கும்போது இந்த தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் வந்து போதையில வந்து நிறைய சீரழிஞ்சு போயிருக்காங்க. இது குறித்து நீங்க உங்களுடைய காங்கிரஸ் நாங்க ரீஹாபிலிட்டேஷன் தேவையான உதவிகளா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டருக்கு தேவையான உதவிகளா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனை, இளைஞர்களோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதை நாங்க எடுத்து அதை சரி பண்றதுக்கோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ, நான் சொன்ன மாதிரி திறன் மேம்பாடு பயிற்சிகளா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு முகாமா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் நம்ம இதுல பண்றதா இருக்கும். இந்திய அளவில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து இளைஞர்கள் பட்டாளம் அதிகமா இருக்கிறது, இது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இருக்கிறது அவர் கட்சி, அவர் கொள்கை, அவரோட இருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசிய தலைவரை பார்த்து இன்னைக்கு இளைஞர்கள் என்றென்றும் இருக்காங்க. அதை நாங்க இன்னும் வலியுறுத்தி இன்னும் கட்சியை பலப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நாங்க திறன் மேம்பாடு பயிற்சிகள் தொகுதி வாரியாக நடத்தலான் இருக்கோம். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். பிளட் டொனேஷன் கேம்ப், மெடிக்கல் கேம்ப், இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலான் இருக்கோம். விளையாட்டுத்துறை, நிறைய இளைஞர்கள் விளையாட்டுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணலான் இருக்கோம். கலை நிகழ்ச்சிகள், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள், பல திட்டங்களை நம்ம வச்சிருக்கோம் இளைஞர்களை கொண்டு வரதுக்கு.